அது நீங்கள் தானே இப்போ கால் பண்ணீங்க? ஆக்சுவலி நீங்கள் கூப்பிட்டது என் ஃப்ரெண்டை தான். அவன் வந்துட்டு இருக்கான். நீங்கள் ஆமிக்கு என்ன வேணும்? எனக்கு எந்த சொந்தம் இல்லை, என் ஃப்ரெண்டு கூட தான் ரிலேஷன். அவர் இப்போ எங்கே இருக்காரு? நான் சொன்னல, இட்ஸ் ஆன் த வே. அவங்க அப்பா இங்கே ஏஎஸ்பி தான். போலீஸ் எதுனா இருந்துச்சுன்னா அசிங்கமாயிடும், அதனால தான் நான் இங்கே வந்தேன். இதோ அன்பர். அன்வர், மெரின், நீ என்ன இங்கே? உனக்கு இங்கே என்ன வேலை? அதுதான் நானும் கேட்குறேன். நீ இங்கே வந்திருக்க? இங்கே வாடா. ஏ இவ்வளோ எது கூட்டிகிட்டு வந்த? இது யாரு? 10வது படிக்கும் போது ஏமாத்திட்டு போனவளே இவ தான்டா. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பத்தின பொண்ணு இதுதானே? செம்மையாக இருக்க மச்சான். ஏங்க அது யாரு? அவளோட பழைய காதலன். அப்புறம் என்ன, நைஸாக அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. அரே வா, நீங்களாம் தான் ஒரே டீம் ஆச்சே. நீ அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், அதெல்லாம் விடு. உனக்கும் ஆமிக்கும் என்ன சம்மந்தம்? நான் மனசில் கூட நினச்சி பார்க்காத ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு, ஏன்டி நான் லவ் பண்ண பொண்ணு கூட மாட்டியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கோண்டி. பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ நியாயம் கேட்குறியா? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பண்ணுறதை பார்த்து கேட்டேன். சாரி. ஆமி இப்போ எங்கே இருக்கா? ஐசியூல. நம்ம 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு தெரியுமா ஆமியே இப்படி பண்ணான்னு? இல்லை. உண்மையா உனக்கும் ஆமிக்கும் என்ன சம்மந்தம்? அன்னைக்கு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீ எங்க அவளை பார்த்த? அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவளை எங்கேயுமே பார்க்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த சிட்டிக்கு வந்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்காக. அங்கே வச்சு தான் அவளை. டேய், நம்ம படத்துக்கு மக்களுக்கு கொடுக்க எதனா நல்ல மெசேஜ் இருக்கணும். என்ன அது? மெசேஜ் சொல்லதானே சினிமா அப்படின்னு யார் சொன்னது? இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து திருந்தினவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு மெசேஜ்? ம். நம்ம மக்களுக்கு ஒரு மெசேஜை சொல்ல விரும்புகிறோம். ஆமாம். நம்ம அதை சினிமா மூலமாக சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நம்ம சினிமா தான் நம்மளோட மெசேஜ், சிம்பிள். சார், ஆர்டர். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எனக்கு ஒரு காஃபி மட்டும் சொல்லுங்க சார். ஆமி. அன்பர், நீ என்ன இங்கே? நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அட செம போ. எத்தனை நாள் ஆச்சு பார்த்து. என்ன ஒரு சர்ப்ரைஸில். ஓ, இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஆமி, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். டே, இது ஆமி. இது என்னோட ஒர்க்கிங் டைம். பேசிட்டு இருந்தேன்னா என்னோட வேலை போயிடும். ஓ சாரி. உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி. காஃபி தானே? 3 காஃபி. ஒரு 1/2 மணி நேரத்தில் என்னோட ஷிஃப்ட் முடியும். ஓ, அதுக்கப்புறம் நாம பேசலாமே. பரவாயில்ல, இங்கே இருக்கேன். ஓகே, நான் இப்போ காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே. டேய், யாருடா அது? யார் அது? நான் என்னோட 10ஆம் கிளாஸில் நடந்த சம்பவத்தை பற்றி சொன்னேன்ல, அதோட ஹீரோயின். அவளா? ஆமி. ஏய், ஆமி. அவதான். பாத்தியா? ஹாய். ஹாய் ஆமி. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹே, அதெல்லாம் பரவாயில்ல. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இப்போ தான் கிளம்புனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியா? ஆமா, நீ என்ன பண்றீங்க? இப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட ஷார்ட் ஃபிலிம்காக இங்கே வந்திருக்கேன். ஓ, ஆக்டரா? ஹே, டைரக்ஷன். ஓ, டைரக்டர் சாரா? அப்புறம் நீ என்ன இங்கே? நான் இங்கே தான் படிக்கிறேன், இப்போ ஃபைனல் இயர். இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்டலு. இப்படி பக்கத்துலேயே வேலையும் கிடச்சிருச்சு, ஸோ வேலையும் பார்த்துக்கிறேன். நைஸ். நான் 1 மாதம் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் வேற என்ன சொல்கிறது? இப்போ ஹாஸ்டல் தானே, நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். வேணாண்டா, ஹாஸ்டல் இங்கே பக்கத்தில் தான், நான் போய்க்கிறேன். ஒரு வழியில் 2 வேலையும் இருக்குது. ஓ, நம்பர் கொடு, நான் கால் பண்ணுறேன். 9046010208. ஓகே. இதான் என்னோட நம்பர். ஓகே. அப்போ சரி, பார்க்கலாம். நான் கிளம்பட்டா? பை. அவளே கூப்பிடுவான்னு நினச்சேன், ஆனால் அவள் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்தது நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துல. எங்க?
டே நம்ம கேமராவை போட்டில் வச்சு எடுத்தானே. ரோட்ல வச்சா? ரோட்டில் இல்லைடா, அந்த போட்டில் வச்சு. நீ எதுக்குடா கேமரா தூக்கிட்டு அங்க வைக்கிற? 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின கேமராடா, இது விளையாடுறதுக்கு இல்ல. மச்சான் ஷார்ட் நல்லா இருக்கணும்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்டா. நீ ஒரு ப்ரொடியூசர் தானே, இவன் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்? அது உனக்கு தெரியும்ல, காசு கொடுக்குறது நான் தானே. அப்போ எனக்கு அட்டாக் வரக்கூடாதுன்னா நான் சொல்ற இடத்துல கேமரா இருக்கணும். அப்போ ஒன்று பண்ணலாம், கேமரா வைக்க வேணாம், இவ்வளோ வச்சிடலாம். சரி. ஏய் நான்லாம் தண்ணிக்குள்ள போக மாட்டேன். வேண்டாமா, நீ தண்ணியில் இறங்கவே வேண்டாம். நாங்கள் காசு கொடுத்து இன்னொரு பண்ண கூட்டிட்டு வந்து தண்ணியில் இறக்குறோம். என்ன யார் கொடுப்பாங்க? நீ கொடுப்படா மச்சான். நான் கொடுக்க மாட்டேன். இவ்வளோ தண்ணியில இல்ல, செப்டி டேங்க்ல கூட இறக்குவேன். உனக்கு தெரியாது ப்ரொடியூசரோட வலி என்ன. எவ்வளோ நல்லா போகுது. போட்டுக்கு பின்னாடி அப்படி நிற்க வச்சோன்னு வையன், நல்லா இருக்கும். உனக்கு நீச்சல் தெரியுமாடி? என்ன சாகடிக்கிறதுக்கா? காசு கம்மியாக பண்ணிடலாம்டா. காசு கம்மி பண்ணோம்னா காலை பிடிச்சி தான் ஆகணும். ஆ, டேய் பசிக்குதுடா, ஏதாவது போய் சாப்பிடலாம். அப்படியே எதனா நல்ல விஷயம் சொல்லு. கரெக்ட், போலாம். நம்ம பாருக்கு போலாமா? போலாம். இருக்கா? நல்ல ஃபுட் கிடைக்கும். அதெல்லாம் சரி வராது, நீ போ. ஏன்டா அப்படி அதுக்கு நான் தனியா இல்லல்ல, நீங்களும் இருக்கீங்க. அதானே? இப்ப அதான் பிரச்சனை. உலகத்துல நம்மள தெரிஞ்சவ எல்லாரும் அங்க இருப்பான். இப்பதானே பிரச்சனை. ஓஹோ, அப்படின்னா பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் நான் ஒரு போலீஸ்கார பையன். வா. ப்ரொடியூசர் தானனே தனனே தானே தனனே தானனே தனனே தானே தனனே பாட்ட பாட்டிக்கணும்னா கிளாஸ கவுக்கணும்டா பாட்ட பாட்டிச்சு புட்டு ஆட்டம் ஆட்டிச்சு விட்டு போற போக்குல மோந்து பார்த்து கவுந்து கேட்டா ஹாய் தானனே தனனே தானே தனனே ஹாய் தானனே தனனே தானே தனனே பாட்டி சுட்ட ஓட்ட வடை காக்கா ஒன்னு ரூட்டு உட குள்ள நரி செச்சு போட்டு வடைய தூக்கிருச்சு ஹாய் தானனே தன்னனே தானே தன்னனே தானனே தன்னனே தானே தன்னனே டேய், இது எப்பதான்டா முடியும்? தேவையில்லாத வேலை இதெல்லாம். வாடா போகலாம், எனக்கு ஹாஸ்டல் வேற டைம் ஆச்சு. அதுக்கு வா போகலாம். மச்சான் நீ ஒன்று பண்ணு, நீ அவளை கூட்டிட்டு கிளம்பு. அப்ப நீ? நான் வந்துடுறேன், நீ போ. இவன் இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி விட்டுட்டு வரது? நீ போடா, நான் வரேன்டா. அவன் இங்க இருக்கட்டும், நம்ம போலாம். நான் இவளை கூட்டிட்டு வந்துடுறேன்டா, நீ போ. வரலையா? ஓ இதோ வரேன். டேய் இது அவனோட தலையெழுத்து. ஐயோ ஐயோ என்னாச்சு உனக்கு? இப்போ எதுக்கடி கத்திட்டு இருக்க? அக்கம் பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்கடி, தெரியும்ல. நேற்று அந்த செக்ரட்டரி கை காலை பிடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி உடனே உள்ள விட்டான். ஷப்பா, இவ பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருவா போல இருக்கே. ஏண்டி இப்படியே கத்திட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் வந்து நின்றுவாங்கடி. உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு வயிறு வலிக்குது. ஆமா, நேற்று மூக்கு முட்டை குடிக்கும் போது இதெல்லாம் உனக்கு தெரியல. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி. இது அது இல்ல, அப்புறம் என்னது? இதெல்லாம் நார்மலா வருதுதான். ஓ அந்த வழியா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீ நல்லா அனுபவி. ஓ என் வீட்ல இருந்து கத்தி தொலையாதடி. நீயும் உன் பொறுக்கி ஃப்ரெண்ட்ஸும் நேற்று பண்ண சேட்டையே அதுவே என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கு இடையில பேசாம உனக்கு மென்சஸா? அதை ஒழுங்கா வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு மாத்திரையும் பேடும் வாங்கணும். நானா? அப்புறம் நானா? வாங்கிட்டு வரேன், நானே வாங்கிட்டு வரேன்.
ஹலோ மச்சான் நான் தான். அவ அங்கேருந்து கிளம்பிட்டாளா? இல்ல அப்புறம் நீ அவளை அனுப்புற மாதிரி இல்லையா? மச்சான் அது இல்லடா, அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லடா, மருந்தெல்லாம் சாப்பிட்டு படுத்துருக்கா. இன்னும் ஒரு நாள் இங்கேயே இருக்கட்டும் என்ன? அதுக்கப்புறம் வாந்தி எதனா எடுத்தாளா? ம் ஆமாடா, எடுத்தாளா? அப்புறம் க்ளீன் பண்ணியாச்சு. யாரு? நான் தான். பைத்தியம். கடவுளே, என்னோட ஃப்ளாட் என்ஜாய் பண்றான், என்ஜாய் பண்ணு. ஃப்ளாட்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அமெரிக்காவில் இருக்கப்பா இங்கே எங்கடா வரப்போறாரு? அதெல்லாம் அவருக்கு தெரியும்டா. அவர் அந்த மாதிரி டைப்பு, உனக்கு தெரியாது. டேய் தயவு செஞ்சு ஓகே சொல்கிறான் ப்ளீஸ்டா. டேய் இருந்தாலும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான். அப்போ ஓகே ஓகே தானே? ஓகே தானே மச்சான்? தேங்க்ஸ் ராடி. நல்ல விஷயத்துக்கா? ஹலோ ஹலோ. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே, பரவாயில்ல. 2 நாள் ஆச்சுல நீ ஹாஸ்டல் போய். கிளம்புன்னு சொன்னா போக போறேன். இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். ஐயோ அப்படி சொல்லலை. ம் புரியுது. நான் ஒன்றும் உனக்கு பாரமா இருக்கணும்னு நினைக்கல. நாளன்னைக்கு ஹாஸ்டல் டே, இந்த வருஷத்தோட லாஸ்ட் செலிப்ரேஷன். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா போயே ஆகணும். அடுத்த வாரம் எக்ஸாம். அது முடிஞ்சிச்சுன்னா இங்க உள்ள பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனை உனக்கு இருக்காது. போதுமா? மாமி ஷால் போடாம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடி. நீங்களும் போடலல. நான் என்ன பண்றேன் நீ பார்க்க தேவையில்ல. அப்ப என்ன பத்தி நீங்களும் பார்க்க வேண்டாம். சீனியர் எல்லாம் காலேஜோட. காலேஜ்ல மட்டும் இல்லடி, இங்கேயும் நாங்க தான் சீனியர். சொல்றது கேட்டு மூடிட்டு இருந்தா போதும். நான் எப்படி இருக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். உங்க அட்வைஸ்லாம் வேண்டாம். உனக்கு சொன்னா புரியாதுல்லடி. போடி. இரு, நான் யாருன்னு காமிக்கிறேன். பாத்துக்கலாம் போடி. அம்மி, அவன் என்னை தள்ளி விடுறாடி. அஞ்சனா. எந்த அஞ்சனா? அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல. நம்மெல்லாம் அவகிட்ட போய் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றா. வாங்கடி. நீ யாரடி எங்ககிட்ட வம்பிழுக்கிறதுக்கு? ஹே பார்த்து பேசு. மேல கை வைக்கிற வெல்லாம் வேண்டாம். கை வச்சா என்னடி பண்ணுவ? நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோவோம் ஆட்டத்தை. புரியுதா? இல்லன்னா என்னடி பண்ணுவ? விடு. என்னடி? மேடம் இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க. உன்கிட்ட பலமுறை நான் சொல்லியிருக்கேன், இங்கெல்லாம் ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு. இங்க என்ன ரேகிங் மேடம்? தங்கச்சிகளோட நல்லதுக்காக அக்கா நாங்க சொல்லித்தரோம், அதை இவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் மேடம். விடுங்க மேடம். விடுடி. உன்கிட்டலாம் சொல்லி என்னடி பிரயோஜனம்? எப்படி நிற்கிறா பாரு. என்னடி முறைக்கிற? அப்பா பேரே தெரியாம இங்க இருக்கீங்க. உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? நான் தெரியாம தான் கேட்குறேன்.
பிரச்சனைன்னு தெரிஞ்சோ திரும்ப ஏன்டா அங்க போய் மாட்டிட்டு இருக்க? அவ பொண்ணு இல்லடா, பிசாசு. டேய் அவ இதுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் இருந்ததில்லடா. அவ பாவம்டா, நீ வாடா. அவளை புடிச்சதே பிரச்சனை படுறதுனால தான்டா. டேய் வாடா மச்சான். சரி சரி, சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். நைட்டு பார்க்கலாம், கெஸ்ட் ஹவுஸில் வச்சு. ஓகே, தேங்க்யூ. சார் என்ன? நான் அன்வர் கால் பண்ணியிருந்தேன். ஹுசேன் சாரோட பையனா? உட்காருப்பா. வாடா. சார் நான் ஆமியை... நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நீ எதுக்குப்பா தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் பழகுற? அட்லீஸ்ட் உங்கள் அப்பாவோட மரியாதையாவது காப்பாற்ற வேணாம்? அது இல்லை சார், அவள் பாவம், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பா சார், விட்டுருங்க சார். வாடனை மண்டே உடைச்சிருக்கா, அது பாவமா? சார் ஒரு டீ கிடைக்குமா? ரொம்ப தலை வலிக்குது, அதான் கேட்டேன். அங்கே பாரு, இதுவா பாவம்? இங்கே வந்ததுலேருந்து துமிர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கா. கை வச்சிருவேன், பொண்ணா போயிட்டேன், எனக்கு பிரச்சனை ஆயிரும். சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார். கேஸு குழம்புயிடுச்சு தான். கேஸு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நம்ம கையில் இல்லை. அடி வாங்கின வார்டனுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கேஸ் இல்லை. ஆனால் இனி இவ ஹாஸ்டலில் தங்க முடியாது. சரி சார். இதுக்கு சம்மதம்னா கூட்டிகிட்டு போ. ஓகே சார், இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன். என்னடி பார்த்துட்டே இருக்க? ஸ்டூபிட், கூட்டு போடா. சார் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க சார். இங்கே பாரு, திரும்பி இப்படி நடந்தா உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், புரியுதா? இனி ஒன்று இங்கே நான் பார்த்தேன்னா 2 முட்டியும் பேத்துருவேன். சாரி சார். என்னடா ராஸ்கல்? அன்வர், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னது? எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும். இல்லடா, நிப்பாட்டுறதுக்கு தான். கடைசியா ஒரு வாட்டி குடிச்சிட்டு விட்டுடலான்னு இருக்கேன். அது உன் கூடவா இருக்கட்டுமே? நான் குடிக்க மாட்டேன். நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். கடைசி ஆசை தானே, வரேன். ஆனால் பாருக்கெலாம் வர முடியாது. அப்புறம்